Hey guys, this is Kodimala Rajendran here. So actually normally நம்ம ப்ரீட்ஸ் டேயில் வந்துட்டு எப்படி இருப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி ஹெட்டேக் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கிராம்ப்ஸ் இருக்கும், அண்ட் பீரியட்ஸ் பெயின் இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக, ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஸ்டாக எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாடி பெயின், ஹேண்ட் பெயின், லெக் பெயின்னு எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்துட்டு இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுலேருந்து வந்துட்டு எப்படி ஓவர் கம் ஆகி ஒரு ஹெல்தி பீரியட்ஸ் ரொட்டீன் வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நார்மலி வந்துட்டு நான் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து எப்படி இருப்பேன், என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. The first one actually I'm welcoming my pimples face. ஸோ இது வந்துட்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிம்பிள் வரும். ஸோ அதுக்கே வந்துட்டு ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருங்க. அண்ட் பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து தண்ணி குடிச்சிருவேன். தண்ணி குடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி உப்புமா மேக் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு நிறைய வாட்டர் குடிங்க. அண்ட் ஒரே இடத்துல வந்து ஸ்டே ஆகிருக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டீடாக்ஸ் வாட்டர். இதில் வந்துட்டு மின்ட் ப்ளஸ் ஜிஞ்சர் ரெண்டையும் போட்டு வந்துட்டு கிரைண்ட் பண்ணி குடிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெயின் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுனாலும் இல்லை டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலுமே வந்துட்டு அது சரி பண்ணி கொடுக்கும். இதை நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பீரியட்ஸ் பெயின் வந்து கம்மியாகும். ஸோ நார்மலி என்னோடது வந்து ரொம்ப ஹீட்டான பாடி. ஸோ அதனால் வந்துட்டு பழைய சொரு தண்ணி வந்துட்டு நான் வந்து இப்போது குடிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்துட்டு நான் இது குடிச்சிக்கிறேன். ரெகுலராக வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு அவ்வளோ இது வந்து இருக்காது. ஸோ அந்த பீரியட்ஸ் டைம்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் ஒரே இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டு படுத்துட்டு ரொம்ப லேசியாக வந்து இல்லாமல் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 30 minutes ஒன்ஸ் வந்துட்டு சும்மா ஒரு நார்மல் வாக் வந்துட்டு போயிட்டு வாங்க. வாட் எவர் இட் இஸ், சும்மா ஒரு ரூம்குள்ளே நடந்தாலும் ஓகே, வெளியில் நடந்தாலும் ஓகே, ஒரு 30 minutes ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுங்கள். சாங் கேட்குறதா இருக்கட்டும், இல்லைனா உங்கள் பெட் கூட விளையாடுறது, அந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலி வந்துட்டு நான் பீரியட்ஸ் டைமில் எந்திரிச்சதுமே வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிருவேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பிகாஸ் வந்து ஹிப் பெயின் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் மார்னிங்லேயே அந்த ப்ளீடிங்லாம் இருக்கிறதுனால. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்துட்டு குடிச்சிருவேன். குளிச்சதுக்கப்புறமே தான் வந்துட்டு வேறு எந்த வேலையாக இருந்தாலுமே ரெகுலராக வந்துட்டு எந்திரிச்சதுமே மார்னிங் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு வேறு என்ன சாப்பிட்றதா இருந்தாலுமே சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா காலையில் கம்மங்கூழ் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி குடிக்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கு. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஸோ நார்மலி வந்துட்டு நம்ம இந்த டைம்லலாம் வந்துட்டு யாராவது நம்மளை கேர் பண்ணிக்கிட்டா, ஒரு கேரிங்காக பார்த்துக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணல, இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒருத்தவங்க வந்து அந்த கேரிங் வந்து நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னாலுமே வந்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இன்னொருத்தவங்க வந்து நம்மளை கேர் பண்ணோன்னு. யூ டிடன்ட் கேர் யுவர் செல்ஃப் மீன்ஸ் தென் ஹூ கேர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. எப்படியும் வந்துட்டு மந்த்லி ஒரு 3 to மினிமம் 3 மேக்ஸிமம் 3 to 5 days வந்துட்டு நமக்கு பீரியட்ஸ் பெயின் வந்து இருக்க தான் போகுது. ஸோ இதுக்காக மந்த்லி ஒரு 5 days வந்து நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இது மாதிரியே வந்து இருக்கணும்னு இல்லையா. ஸோ வந்துட்டு ஹாப்பி பீரியட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ஹாப்பியாக வந்து இருந்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிற வேலை இருந்ததுனால வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அந்த மேக்கப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீரியட்ஸ் பெயின்லாம் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய எக்ஸசைஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அப்படி இல்லைனா மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் தனியாக அப்படி வெளியில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஒரே இடத்துல இருந்துட்டு மொபைலே பார்த்துட்டு இருந்தாலும் கூட சில டைம் வந்து அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சதுனால அது ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து ரொம்ப வந்து அப்ளை பண்ண மாட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அதிகமாக அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு சும்மா ரஃப்பாக இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக வந்துட்டு உள்ள ஸ்கேல்பில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு இதை அப்ளை பண்ணும்போதும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்.
ஸோ இந்த கோகனட் ஆயில் இல்லைனா கேஸ்டர் ஆயில் வந்துட்டு 2 ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டொமக் பெயின்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு ஸ்டொமக்கில் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சோகமான பீரியட்ஸ் வந்துட்டு வேண்டாம். நல்லா ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். டாடா, பை பாய்.